நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல். யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தி தப்பியோடிய நபர். யாழிலிருந்து வீடு திரும்பிய பல்கலைக்கழக பேராசிரியர் பரிதாப உயிரிழப்பு. இந்திய மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர். ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம். பிரித்தானியாவில் 95 கிளைகளை மூடும் பிரபல வங்கி. 750 பேருக்கு வேலையிழப்பு அபாயம். கனேடிய மாகாணம் ஒன்றில் புயல் போல் பரவும் தொற்று. மக்களுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை. பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறிய டெலிகிராம் சிஇஓ அனுமதி வழங்கிய நீதிமன்றம். ஓடும் டிராமில் பெண் மீது தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் முக்கிய திருப்பம். குற்றவாளி யார் தெரியுமா? பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ். அடுத்த 48 நாட்கள் என்ன நடக்கும்? தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பழனி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசபந்து தென்னக்கோனால் ரெட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரெட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றினால் கடந்த 17ஆம் தேதி நிராகரிக்கப்பட்டது. இதனை அடுத்து தேசபந்து தென்னக்கோன் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை அவர் நீதிமன்ற சிறை கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து தேசபந்து தென்னக்கோனை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் தெல்லிப்பளையில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. அதன்படி தெல்லிப்பளை போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றனர். இதன்போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது தாக்குதல் நடாத்தி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை தேடி தெல்லிப்பளை போலீசார் வலை வீசி வருகின்றனர். களனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் தலைவர் மூத்த விரிவுரையாளர் NDG கயந்த குணேந்திரா விபத்து ஒன்றில் உயிரிழந்துள்ளார். தனது 3 பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கியுள்ளார். நேற்றிரவு குருநாகலிருந்து மேரிகம நோக்கி பயணித்து கயந்தவின் வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அதே திசையில் பயணித்த லோரியின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த அவரது மனைவி 3 பிள்ளைகள் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றைய தினம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். மேலும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. மீனவர்களுக்கு பல லட்சம் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருடன் ஒரு விசைப்படகு இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைபிடித்தனர். இதில் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து இன்று ஒரு நாள் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் துறைமுகத்தில் 560க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. 4000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர். இலங்கை கடற்படையினரில் தொடர் கைது காரணமாக ராமேஸ்வரம்
ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழில் முழுமையாக முடங்கிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல ஆயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பான உலக செய்திகள். பிரித்தானியாவின் பிரபல வங்கி 95 கிளைகளை மூடவுள்ளது. பிரித்தானியாவின் பிரபல சாண்டாண்டர் வங்கி அதன் 444 கிளைகளில் 95 கிளைகளை மூட திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக 750 பேர் தங்கள் வேலையை இழந்து பாதிக்கப்பட உள்ளனர். மீதமுள்ள 290 கிளைகள் மட்டுமே முழுமையான வங்கி சேவைகளை வழங்கும். அதில் 36 கிளைகள் குறைந்த நேர பணியுடன் செயல்படும். மேலும் 18 கிளைகள் கவுண்டர் சேவையில்லாமல் செயல்படும். வங்கியின் இந்த முடிவுக்கு ஆன்லைன் வங்கி சேவையின் வளர்ச்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 2019 ஆண்டிலிருந்து வங்கி கிளைகளில் நேரடியாக செய்யப்படும் நிதி பரிவர்த்தனைகள் 61% குறைந்துள்ளன. அதே சமயம் இணைய வங்கி பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஒரு கிளையை மூடும் முடிவை எடுப்பது எப்போதும் கடினமானது. எப்போது எங்கு மூடுவது என்பது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க முயல்கின்றோம் என வங்கி செய்தி தொடர்பாளர் கூறினார். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வரும் நிலையில் தடுப்பூசி பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் மண்ணின் தட்டமை அல்லது மணல்வாரி எனும் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 13 பேருக்கு தட்டமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு ஆளாகியுள்ளவர்கள் 1 வயது முதல் 54 வயது வரை உள்ளவர்கள் ஆவர். தட்டமை வைரஸ் தொற்று புயல் போல் பரவி வருவதாக தெரிவித்துள்ள ஆல்பர்டா சிறார் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் சிட் டெகோர் தடுப்பூசி பெறாதவர்கள் பலரை இந்த தொற்று பாதிக்க உள்ளதால் அடுத்த சில வாரங்களில் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று கூறியுள்ளார். ஆகவே ஆல்பர்டா மாகாண மக்கள் தட்டமைக்கான தடுப்பூசி பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி பாவல் துரோ பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற விதிக்கப்பட்டிருந்த தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்களுக்கு டெலிகிராம் துணை போனதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் துரோ பிரான்சில் கைது செய்யப்பட்டார். டெலிகிராம் மூலம் சட்டவிரோத செயல்கள் நடப்பது, குற்றவியல் நடவடிக்கைகளை கண்காணிக்க தவறியது, பயனர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரான்ஸ் அரசு அவரை கைது செய்தது. பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் நாட்டை விட்டு வெளியேற அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது அவர் பிரான்சை விட்டு வெளியேறிவிட்டதை அந்நாட்டு ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. மார்ச் 15 அதிகாரிகள் அனுமதியுடன் பிரான்சிலிருந்து துபாய் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில வாரங்களுக்கு பிரான்சை விட்டு வெளியேறலாம் என துரோ வழக்கை விசாரிக்கும் நீதிபதி அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. அரசுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்த டெலிகிராமில் சில மாற்றங்களை துரோ மேற்கொண்டார். இதன் விளைவாக தற்போது அவர் பிரான்சை விட்டு வெளியேற அனுமதி கிடைத்துள்ளது. ஜெர்மனியில் ஓடும் டிராமில் ஒருவர் ஒரு பெண் மீது எரிபொருள் ஒன்றை ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் முக்கிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. ஜெர்மனியின் துரிங்கியா மாகாணத்தில் உள்ள ஜெரா நகரில் ஞாயிற்றுக்கிழமை ஓடும் டிராமில் ஒரு பெண் மீது திரவம் ஒன்றை ஊற்றி தீ வைத்தார் ஒருவர். உடனடியாக மக்கள் டிராமை நிறுத்தும் அவசர பொத்தானை அழுத்த அதை பயன்படுத்திக் கொண்டு டிராமிலிருந்து இறங்கி தப்பி ஓடிவிட்டார் அந்த நபர். டிராமின் சாரதி விரிவாக அந்த பெண் மீது பற்றிய தீயை அணைக்க ஹெலிகாப்டர் மூலம் அந்த 46 வயது பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் வழக்கில் முக்கிய திருப்பமாக 46 வயது நபர் ஒருவர் தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்துள்ளார். அவர் வேறு யாரும் இல்லை, அந்த பெண்ணின் கணவரேதான். போலீசார் இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பொச்வில்மூர் ஆகியோரை டால்பின்கள் வரவேற்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்ததை முடித்துக் கொண்டு நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பொச்வில்மூர் ஆகியோர் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பொச்வில்மூர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ரீடம் விண்கலம் இன்று காலை இந்திய நேரப்படி 3:27 மணிக்கு புளோரிடாவின் டல்லாஹசி கடற்கரையில் தரையிறங்கியதை தொடர்ந்து
விண்வெளி வீரர்கள் ஒரு சிறப்பு கப்பல் மூலம் விரிவாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணியாளர்களின் உதவியுடன் வில்லியம்ஸ் மற்றும் வில்மூர் ஆகியோர் திடமான தரையில் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்தனர். இப்போது அவர்கள் டெக்சாஸின் ஹூஸ்டனுக்கு கொண்டு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகவும் அவர்களின் நீண்ட விண்வெளி பயணத்தின் விளைவுகளிலிருந்து மீளவும் விரிவான 45 நாள் மறுவாழ்வு திட்டத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ரீடம் விண்கலம் தரையிறங்கிய போது விண்கலத்தை சுற்றி அட்லாண்டிக் பெருங்கடலின் பாலூட்டிகளான டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடும் காட்சிகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.